அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்க. ஒரு டைம் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் இப்போ சொல்ல போகிறேன். மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி தான், ஐக்யூ மாதிரி தான். ஓகே, போகலாமாங்க? அதாவது ஒரு வட்டி, அதாவது அதிக வட்டிக்கு விட்டு காசு சம்பாதிக்கிற ஒரு பெரிய பணக்காரர். அவர்கிட்ட வந்து ஏழை மக்கள் வந்து அவசரத்துக்கு காசு வாங்கிடுவாங்க. திரும்ப வட்டி கட்டி ரொம்ப சிரமப்படுவாங்க. இதில் வந்து ஒரு ஏழை விவசாயி மாட்டிக்கிட்டார். அவர் வட்டி கட்டிகிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவரால் வட்டி கட்ட முடியல. அந்த பணக்காரர் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, நீ உன்னால் வட்டியும் கட்ட முடியல, உன்னால் அசலும் கொடுக்க முடியாது, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சொல்லி சொல்கிறான். அந்த வட்டிக்கு இது பண்ணணும்ல அவன் அந்த பணக்காரன். ஆனால் ஏழை விவசாயிக்கு அழுகே வருது. ஏன்னா அந்த விவசாயியோட பொண்ணுக்கு வயசு 23 தான் ஆகுது. 23 தான் ஆகுது. ஆனால் அந்த வட்டி கிட்டு சம்பாதிக்கிறான்ல அந்த பணக்காரன், அவனுக்கு வயசு 53 ஆகுது. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஊர் மக்களையெல்லாம் வந்து கூப்பிட்றாரு நியாயத்துக்கு அந்த ஏழை விவசாயி. கடைசியில் ஒரு இதை வந்து மூளைக்கு வேலை கொடுக்குற நம்ம சிந்திக்கிற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த பணக்காரன் என்ன சொல்கிறான், ஓகே நான் வந்து பிங்க் கலர் கர்ச்சீப் எடுத்து 2 கர்ச்சீப்லேயும் கீழே இருக்கிற கல் எடுத்து வைப்பேன். ஒரு கர்ச்சீப்பில் வந்து வெள்ளை கலர் கல் சின்ன கல், இன்னொரு கர்ச்சீப்பில் வந்து கருப்பு கலர் கல் வச்சுருவேன். அதாவது கர்ச்சீப்புக்குள்ளே வச்சு நல்லா கட்டிடுவேன், டேபிளில் வச்சுருவேன். உங்கள் பொண்ணு வந்து எடுக்க சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு வந்து கருப்பு கலர் கல் எடுத்துருச்சுன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்கள் பொண்ணு வந்து கருப்பு கலர் கல் எடுக்காமல் வெள்ளை கலர் கல் எடுத்துருச்சுன்னா நீங்கள் வட்டி அசல் எதுவும் கொடுக்க வேண்டாம், உங்கள் பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து சரின்னு ஊர் மக்களெல்லாம் ஓகேங்கிறாங்க. அவனும் கீழேருந்து இப்போ 2 கர்ச்சீப் எடுத்துக்கிறான், பிங்க் கலர் கர்ச்சீப்பு. கீழேருந்து பொறுக்கி ரெண்டு கர்ச்சீப்லேயும் கல் போட்டு வைக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு மட்டும் நல்லா அறிவாளியான பொண்ணு, விவசாயியோட பொண்ணு, வாட்ச் பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ணுறான்ட்டு. கீழேருந்து கல் பொறுக்கும்போது ரெண்டுமே சின்னதாக கருப்பு கலர் கல்லே ரெண்டு கருப்பு கலர் கல் எடுத்து 2லேயும் போட்டு வச்சுறான். யாரும் ஊர் மக்களை யாரும் கவனிக்கல. அந்த பொண்ணு யார்ட்டையும் சொல்லலை, இந்த மாதிரி வந்து 2லேயுமே கருப்பு கலர் கல் தான் போட்டு வச்சுருக்கான்னு யார்ட்டையும் சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணு தப்பிச்சிருது. ஊர் மக்களெல்லாம் வந்து அந்த பொண்ணு வெள்ளை கலர் கல் தான் எடுத்துருக்குன்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி? இதை போன டைம் கேட்டிருந்தேங்க. அது ரொம்ப சூப்பரான பொண்ணு, அறிவாளியான பொண்ணு. அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சது அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் 2 கர்ச்சீப்பில் முடிஞ்சு வச்சுருக்கா 2 கல்லையும். அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் 2க்குள்ளேயும் கருப்பு கலர் கல் தான் இருக்குதுன்னு. எது எடுத்தாலும் அந்த பொண்ணு மாட்டிக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்று எடுத்து வேணே கீழே போட்டுருது. தெரியாமல் கீழே போடுற மாதிரி நடிச்சு வேணே கீழே போட்டுட்டு அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா, எல்லா கிரவுண்டில் இருக்கும்போது எல்லா கல்லோட அந்த கல் கலந்துருது. ஐயோ நான் தெரியாமல் கீழே போட்டுட்டேன், இப்போ என்ன கல் நான் எடுத்துன்னு கண்டுபிடிக்க முடியல, எல்லா கல்லோட கலந்துருச்சு. ஒரு ஐடியா, இன்னொரு கர்ச்சீப்புக்குள்ளே என்ன கல் இருக்குன்னு தெரிஞ்சால் நான் கண்டுபிடிச்சிக்கலாம்ல. நான் என்ன சப்போஸ் அதில் வந்து கருப்பு கல் இருந்துச்சுன்னா நான் வெள்ளை கலர் கல் தான் எடுத்துன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் அதில் வெள்ளை கலர் கல் இருந்துச்சுன்னா நான் கருப்பு கலர் கல் தான் எடுத்துன்னு வச்சுக்கலாம். அது பொண்ணு சொல்லுது. ஊர் மக்களும் ஒத்துக்கிறாங்க. சரின்னு இன்னொரு கர்ச்சீப் பார்க்குறாங்க, அந்த கர்ச்சீப்புக்குள்ளே கருப்பு கலர் கல் இருக்குது. அப்புறம் ஊர் மக்கள் அப்படின்னு இந்த பொண்ணு எடுத்தது வெள்ளை கலர் கல் தான். ஸோ இந்த பொண்ணை இனிமேல் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது, விவசாயிட்டு வந்து அசலும் நீங்கள் வாங்கக்கூடாது, வட்டியும் நீங்கள் வாங்கக்கூடாது, இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை சேர்ந்து தீர்ப்பு வழங்கிடுறாங்க. கடைசியில் அந்த வட்டி கொடுத்தவன் அவனுடைய தில்லுமுழு ஜெயிக்கல, அவன் தோத்துட்டு தலை குனிஞ்சு ஊர் விட்டு போயிடுறான். ஸோ இது எவ்வளோ ஒரு சாமர்த்தியமாக அந்த பொண்ணு யோசிச்சிருக்குது, பேனிக் ஆகாமல், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. ஓகேங்க. அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி என்னென்னா, 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது, சேம் அளவில் ஃபில் பண்ணிக்கிறீங்க. அந்த ஒன்று வந்து வார்ம் வாட்டர், ஒன்று கோல்டு வாட்டர், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர். நீங்கள் 1 ரூபி காயின் எடுத்து 3 கிளாஸ்லேயும் போடுறீங்க. எது சீக்கிரம் போய் ரீச் ஆகும்? கோல்டு வாட்டர்லையா, ஹாட் வாட்டர்லையா, இல்லை வார்ம் வாட்டர்லையா? ஆன்சர் சொல்லட்டுமாங்க? ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது சேமாக தாங்க ரீச் ஆகும். வார்ம் வாட்டராக இருந்தாலும் சரி, கோல்டு வாட்டராக இருந்தாலும் சரி, ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த வெப்பமெல்லாம், அந்த வாட்டரோட வெப்பமெல்லாம் கணக்கில் வராது. அதாவது சேம் டைமில் தான் எல்லாம் ரீச் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தா கிணத்துலேருந்து கல்லை தூக்கி போடுறீங்க. ஒரு கல் ஸ்பீடாக போடுறீங்க, இன்னொரு கல் ஸ்லோவாக போடுறீங்க. எது ஃபஸ்ட் ரீச் ஆகும் கிணத்துக்கடியில்? இதுவும் சிந்திக்கூடிய கேள்வி தாங்க. இது வந்து 2மே சேமில் தாங்க போய் ரீச் ஆகும். ஏன்னா நீங்கள் எப்படி ஸ்பீடாக போடுறீங்க அதெல்லாம் கணக்கு. நீங்கள் ஸ்பீடாக போட்டாலும் ஸ்லோவாக போட்டாலும் அது கிராவிட்டி பொறுத்து தான், புவி ஈர்ப்பு விசை பொறுத்து தான் போய் பாட்டமில் ரீச் ஆகும். ஸோ நம்ம ஸ்பீடாக போட்டால் கிணத்துல ஸ்பீடாக போய் ரீச் ஆகும், ஸ்லோவாக போட்டால் ஸ்லோவாக போய் ரீச் ஆகும் அப்படிலாம் கிடையாதுங்க. சேம் டைம் தான் ரீச் ஆகும். அது அக்கார்டிங் டு புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க, கிராவிட்டி பொறுத்து தான் ரீச் ஆகும். ஓகேங்க, நாளை சந்திக்கலாம். இது பிடிச்சது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.